உங்களுக்காக. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். என் பெயர் ஜெய்சு ராஜசேகர், கனெக்டிகட் மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். பங்கு பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 5 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் நான் ஒரு தலைப்பை பற்றி பேச போறேன். அது தலைவருடைய குணநலன்கள், ஒரு நல்ல தலைவரின் குணநலன்கள். ஏன் இந்த தலைப்பு எடுத்தேன்னா, மற்ற 4 தலைப்புகளும் இந்த தலைப்புடைய விளைவு. ஒரு நல்ல தலைவன் அமைந்து அமர்ந்து விட்டான் என்றால் அவன் செஞ்சிட்டாலே மற்ற 4ம் அவசியம் இல்லை என்பதால இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப யார் தலைவன்? தலைவன்கிறவன் தனி மனிதனா இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துடைய தலைவனா இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு தலைவனா இருக்கலாம், உலகத்துக்கு தலைவனா இருக்கலாம். அவன் எந்த தலைவனா இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான குணநலன் என்னன்னா, மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறவனா இருக்கணும், ஒரு உயிரினத்தை உயிரினமா பார்க்கிறவனா இருக்கணும். அந்த குணநலம் இருந்துட்டாலே சமூக நீதியும் மற்ற குணநலன்களும் தொடர்ச்சியாக வந்துவிடும். அப்படி சமூக நீதியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் ஒரு தலைவன் வரும் பொழுது அவருடைய குணநலன்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இப்ப இயற்றல்னா என்னது? அவன் இங்க பொருள் அப்படிங்கிற பொருள் தான் சொல்லியிருப்பாங்க. நான் எதெல்லாம், அது கல்வியா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல இயற்றும் பொழுது அவரிடம் என்ன குணநலன்கள் இருக்க வேண்டும். நான் இப்போ ஒரு விஷயத்தை இயற்ற போறேன், புதுசா ஒரு விஷயத்தை பண்ண போறேன், டெஃபினட்டா ஒரு ஈவென்ட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு ஒரு சில விதிமுறைகளையும் சில கட்டுப்பாடுகளையும் நம்ம இயற்றுவோம். அப்ப அந்த இயற்றல்ங்கிறது எதெல்லாம் இருக்கணும்னா, அவனுக்கு கல்வி அறிவு இருக்கணும். அது அவனுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அப்படிப்பட்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கூட அவன் பண்ணலாம். அவனுடைய குழு அந்த மாதிரியான ஒரு குழுவா இருக்கணும். அப்போ ஒரு கல்வி அறிவும், அவனுடைய கேள்வி அறிவும், அவனுடைய நீதியும், இது 3ஐயும் வச்சு அவன் ஒரு விஷயத்தை இயற்றணும். அப்ப இயற்றும் பொழுது இது 3ஐயும் அவன் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தலைவனானவன். நான் இப்ப இயற்றிட்டேன், என்னுடைய விதிமுறைகளை நான் இயற்றிட்டேன். என்னுடைய அது பொருள் ஈட்டு வழியா இருக்கலாம், கல்வி ஈட்டு வழியா இருக்கலாம். நான் அதை இயற்றி விட்டேன். அடுத்தது ஈட்டல். நான் செஞ்சதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், அதை எப்படி நான் செயல்படுத்த போகிறேன். அப்ப அதுக்குரிய செயல்படுத்துவதற்குரிய திட்டங்களை அவன் யோசிக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஞ்சாமை, எதை பத்தியும் கவலைப்படாம துணிவோடு ஊக்கத்தோடு அவன் செய்யணும். இந்த 3 குணநலன்களையும் அவன் செஞ்சு அவனை செயல்படுத்த திட்டங்களை செயல்படுத்தினா அந்த இயற்றிய விஷயங்கள் நடைமுறைக்கு வரும். அப்ப இயற்றியாச்சு, நடைமுறை வந்தாச்சு. அடுத்து அவன் என்ன பண்ணணும்? காக்கணும். நான் ஒரு அழகான ஒரு பூவை செஞ்சு கொண்டு வச்சுட்டேன். அந்த பூ போறபடியே எல்லாருபடியும் மிதிப்பட்டுச்சுன்னா அது காக்கப்படவில்லை. அப்போ ஒரு விஷயத்தை நான் செய்யறேன், அதை செயல்படுத்துகிறேன், அது தொடர்ந்து நடைபெறணும் இல்லையா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சஸ்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இம்ப்ளிமெண்ட் அண்ட் சஸ்டெனன்ஸ். அப்போ இந்த காக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும்னா, மீண்டும் அதுக்கு நான் கேட்கிற குணநலன் துணிவு. நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய ஊழல் லஞ்சம் எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி அவன் துணிவோடு நேர்மையாக இருக்கும் பொழுது அதை காக்க முடியும். அப்போ ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள்ல இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், அதுக்கு தேவையான துணை குணநலன்கள் கல்வி அறிவு, சமூக நீதி, துணிவுடைமை, பொறுமை. நிறைவாக இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும். ஏன் வகுக்கணும்னா, இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அது எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும். ஒரு பொருள் வந்திருக்கு, அதை உங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா முதல்ல 5 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கலன்னா அது சரியாக வகுக்கப்படவில்லை. அப்போ இப்போ நம்ம ஃபெட்டால உணவு அரேஞ்ச் பண்றாங்க, 5000 பேர் வர்றாங்க, 2000 பேருக்கு மட்டும் உணவு கொடுத்தாங்கன்னா அது சரியாக வகுக்கப்படவில்லை இல்லையா? அப்படின்னா சரியான திட்டமிடல் வேண்டும், அதற்கு சரியான அறிவும் ஞானமும் வேண்டும், அதை சரியாக செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தப்பட்ட பிறகு அது சரியாக சென்றடைய வேண்டும். இந்த 3 இருக்கக்கூடிய ஒருத்தன் இருந்தான்னா அவன் நல்ல தலைவன். அந்த நல்ல தலைவன் யாரு? நம்ம எப்பவுமே தலைவர்கள் மற்றவர்களே தேடிட்டு இருப்போம். இப்ப இங்க ஏதாவது ஒருத்தங்க ஒரு விஷயம் விழுந்து கிடக்குது, யாராவது எடுப்பாங்க? இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் தலைவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த குணநலன்களை எல்லாம் செயல்படுத்தி வழிபட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான், உலகத்துக்கு ஒரு நல்லவன் கிடைப்பான். அதனால நல்ல முறையில் இயற்றி ஈட்டி வகுத்து வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.